வணக்கம். சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் ஒரு சப்பாத்தி செய்யலாம் வாங்க. சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மஞ்சள் பூசணி எடுத்து தோல்லாம் சீவிட்டு கேரட் துருவுறதில் வச்சு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக இருக்கணும். துருவன பூசணிக்காயை ஒரு கப்பில் அளந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே துருவி வச்சிருக்கிற பூசணிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவிட்டு இந்த மாதிரி சப்பாத்திகளாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மூடியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பூசணிக்காய் சப்பாத்தியை சூடான தோசைக்கல்ல நெய் இல்லாட்டினா எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும்.